இல்லை என்பதைத்தான் இந்த தீர்மானம், ஒட்டுமொத்தமான தீர்மானம் நமக்கு தெரிவிக்கின்றது. இதைத்தான் நாம் பொது முஸ்லிம்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். முஸ்லிம் சகோதரர்களே, எனவே இவர்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்திருக்கும் என்றால், இத்தனை அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு இவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கிறது என்றால், அந்த பொறாமையின் விளைவாக அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த சான்றுகளை நாம் எடுத்து வைப்போம், ஏனென்றால் இந்த சான்றில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம், எனவே அந்த சான்றை நாம் எடுத்து வைப்போம் என்று இந்த அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதனை தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு வானத்தில் இருக்கிறார் என்பதற்கு கூட இவர்கள் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அதே போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபிதான் என்பதற்கும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்மானத்திற்கு இவர்களால் திருக்குர்ஆனினுடைய ஆயத்தின் ஒளியிலோ நபிமொழிகளுடைய ஒளியிலோ இவர்களால் வர முடியவில்லை என்பதை இவருடைய தீர்மானமே நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இவருக்கு எல்லோருமே சாட்சியாக இருக்கின்றார்கள். அடுத்து இவர்கள் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்களே, 2 பிரிவினரை இவர்கள் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள். அதில் இன்னொரு பிரிவினரை பற்றி அதை பற்றி நாம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த அஹ்மதி முஸ்லிம்களை பற்றி இவர்கள் காஃபிர் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே அமீர் சாப் அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒருவர் இன்னொருவரை காஃபிர் என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு முதலில் காஃபிர் என்றால் என்ன இலக்கணம், சொந்த அடிப்படையில் அல்ல, சொந்த கருத்தின் அடிப்படையில் அல்ல, திருக்குர்ஆனின் அடிப்படையில் காஃபிர் என்பதற்கு என்ன இலக்கணம், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையில் காஃபிர் என்பதற்கு என்ன இலக்கணம் என்பதை அவர்கள் முதலில் எடுத்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு எடுத்து வைத்து இந்த இலக்கணத்திற்கு எங்களுடைய இந்த அமைப்புகளில் யாருமே பொருந்த மாட்டார்கள் என்பதை முதலில் அவர்கள் நிரூபித்திருக்க வேண்டும். ஆனால் நாம் சேலஞ்சு விடுத்து கூறுகின்றோம், அப்படி ஒரு இலக்கணத்தை எடுத்து வைத்து இந்த இலக்கணத்தை விட்டும் இந்த குஃபர் ஃபத்வாவிலிருந்தும் இந்த காஃபிர் என்ற இலக்கணத்திற்கு நாங்கள் இத்தனை பிரிவினரும் அப்பாற்பட்டு இருக்கிறோம் என்று அவர்களால் ஒருபோதும் நிரூபித்து காட்டவே முடியாது. இதனையும் நாம் சுயமாக சொல்லவில்லை. திருக்குர்ஆன் இப்படிப்பட்ட மக்களை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. இந்த ஆளுநர்களுக்கு அது ஏன் தெரியவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமாகவும் இருக்கின்றது. திருக்குர்ஆன் அல்லாஹ் அத்தியாயம் 59 வசனம் 15 அல்லாஹ் கூறுகின்றான், தஹஸபுஹும் ஜமீஆ வ குலூபுஹும் ஷத்தா, அதாவது நீர் அவர்களை ஒன்றுபோல் இருப்பதாக காண்கின்றேன். இந்த மக்களை பார்க்கும்போது அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், இந்த மக்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், அவ்வாறு நீர் நினைக்கின்றீர். ஓ குலூபுஹும் ஷத்தா, ஆனால் அவருடைய உள்ளங்களோ வேறுபட்டு இருக்கின்றன, மாறுபட்டு இருக்கின்றன என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சான்று தந்திருக்கிறான். ஆக இந்த மக்கள் ஒருவருக்கொருவர் காஃபிர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படையாக பார்க்கும்போது அத்தனை பிரிவுகளும் சேர்ந்து ஏதோ எங்களை மட்டும்தான் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தது போன்று ஒரு பிரமையை ஏற்படுத்தி